no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சோசியல் மீடியாவை திறந்தால் விஜய், பிஜேபி, என்டிஏ கூட்டணி, அதிமுக கூட்டணி, இவ்வளோ சீட்டு அவ்வளோ சீட்டு இவ்வளோ முடிஞ்சிருச்சு அப்படின்றாங்க. என்ன நடந்துட்டு இருக்கு? உண்மையிலே என்டிஏ கூட்டணிக்குள் கொள்கை எதிரியான பிஜேபியோடு சேருவாரா விஜய்? இப்படி ஒரு ப்ரொடியூசரை பார்த்ததே இல்லையா? ப்ரொடியூசர் அரசியலுங்க, அரசியல் ப்ரொடியூசருங்க, தயாரிப்பாளர், அரசியலை தயார் செய்யக்கூடிய ஆளு. நான் இது வரைக்கும் இப்படி ஒரு தயாரிப்பாளர் பார்த்து இவ்வளவு லேட் பண்ணிட்டேயா? ஹாலிவுட்ல 4 படம் எடுத்துட்டு போனேன், சீன் கேலரி வச்சு 4 படம். இந்தாங்க இவ்வளவு ஏடா சொல்லல ஆதவரிச்சுதான் பூதேவி இவ்வளவு ஒரு தயாரிப்பாளரா, பெருந்தன்மையான தயாரிப்பாளர் காமிக்கவே இல்லையா? விஜய் எடப்பாடி எல்லாம் ஒரு பொருட்டே இல்ல. அப்ப தமிழ்நாட்டுல ஆர்எஸ்எஸ் ஜெயிக்க போகுது. ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம், பாஜக சித்தாந்தம் விஜயின் மூலம் ஆட்சிக்கு வரப்போகிறது, அதிகாரத்துக்கு வரப்போகிறது. திமுக தான் எங்களுக்கு பொது எதிரி, தீய சக்தி திமுக. திமுகவை வீழ்த்துவதை அதிமுகவோடு சேர்ந்து வீழ்த்துவதுதான் இப்போ தந்திரோதயம். 2 கத்தி தொங்குது. ஒன்று கத்தியை திரிஷா வச்சிருக்கு, இன்னொரு கத்தியை அமித்ஷா வச்சிருக்காரு. திரிஷா சங்கீதா பிரச்சனை பெரிய பிரச்சனையா மாறிட்டு. ஏன் ஜெயலலிதா ஓட்டு போடும்போது திரிஷா ஓட்டு போடக்கூடாதா? ஏன் அது பெரிய திரிஷா, இது சின்ன திரிஷா, அவ்வளவுதானே. அம்மாவா வாழ்ந்துட்டு போனாங்க, இன்னமும் அம்மாவா இருக்காங்க. திரிஷாவும் அம்மாவாக வாழும், திரிஷாவும் அம்மாவா வாழும் சார். எனக்கு ஜெயலலிதா திரிஷாவுக்கு இன்னைக்கு திரிஷா எப்படி இருந்ததோ அப்படிதான் ஜெயலலிதா இருந்தது. ஆனாலும் அவங்க மக்கள் தலைவியா உருவெடுத்தாங்க. ஜெயலலிதா திரிஷாவும் மக்கள் தலைவியாக உருவெடுக்கும். திராவிட இயக்கத்துக்குள்ளேயே முங்கி போனதுனால அது வெளியில வந்து நீங்க அவங்களால சிந்திக்கவே முடியல. தமிழ்நாடு அப்படித்தான் இருக்கு. எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி, ராஜாஜி அம்மாள், இதே இந்த திராவிட இயக்கத்தினுடைய அழுக்குன்னு மக்கள் நினைக்கிறாங்க. திராவிட இயக்கம் என்பதே ஒரு அழுக்கு பிடித்த இயக்கம். கருணாநிதியே தன்னுடைய மகளை காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை அரசியல். பல பிரதமர்களை, பல ஜனாதிபதிகள். விஜய்க்கு அந்த மாதிரி இந்த கரூர் சிக்கல்ல சிறை வரைக்கும் கொண்டு போதா என்ன? இப்போ ஏங்க 47 பேர் இறந்திருக்கான் சார். யார் காரணம்? சார் இவர் விட்னஸ் தான் சார், சாட்சி சொல்லதான். இல்ல அப்படி நீங்க சொல்றீங்க, சட்டம் சொல்லல. விஜய் தாங்க இங்க கொள்கை, விஜய் தான் இங்க தத்துவம், விஜய் தான் கம்யூனிஸ்ட், சோசியலிஸ்ட். விஜய் பிஜேபி கூட சேர்ந்தாலும் ஓட்டு போட்டுருவாங்க. பிஜேபி இல்ல, அவர் என்ன ட்ரம்ப் கூட கூட்டணி வச்சாலும் ஓட்டு போட்டுருவாங்க. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்கள் அவருமே கேட்போம். வணக்கம் பாண்டியன் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஒரே பரபரப்பு சார். தமிழக வெற்றி கழகம், விஜயனுடைய கட்சி என்டிஏ கூட்டணிக்குள் போக போகிறது, பிஜேபி விஜயை நெருங்கிட்டாங்க அப்படின்னுலாம் நான் உட்பட பலர் வந்து சோசியல் மீடியாவில் எழுதிட்டு இருக்கோம். எல்லாருமே ஒரு சோசியல் மீடியாவை திறந்தால் விஜய், பிஜேபி, என்டிஏ கூட்டணி, அதிமுக கூட்டணி, இவ்வளோ சீட்டு அவ்வளோ சீட்டு இவ்வளோ முடிஞ்சிருச்சு அப்படின்றாங்க. என்ன நடந்துட்டு இருக்கு? உண்மையிலே என்டிஏ கூட்டணிக்குள் கொள்கை எதிரியான பிஜேபியோடு சேருவாரா விஜய்? இல்லை, இப்போ மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை புஷி ஆனந்த் நடத்தி கொண்டு இருக்கிறார். நடத்தி முடிச்சிட்டார். இன்னும் தொடர்புல இருக்கார். ஆமாம், இன்னும் பேசிட்டு இருக்கார். கூட்டணி ஆட்சிக்கு உங்களுடைய கருத்து என்ன? கூட்டணி ஆட்சிக்கு நீங்கள் விரும்புகிற சட்டமன்ற உறுப்பினர்களாக நீங்க நேரடியாக வர முடியாது. கூட்டணியாக தேர்தலை சந்திக்க போறோம். தனிச்சு நின்னா 234 சட்டமன்ற வேட்பாளர்கள் நீங்க தயார் நிலைக்கு வருவீங்க. கூட்டணி சேர்ந்தால் ஆதரிப்பீர்களா, எதிர்ப்பீர்களா? நீங்க சட்டமன்ற உறுப்பினர் வர முடியும், எம்எல்ஏ வர முடியாது. என்ன செய்யலாம்? தலைவர் எந்த முடிவை எடுக்கிறாரோ, தலைவர் தான் நமக்கு கட்சி தான் தலைவர். அவருடைய முடிவை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறோம். நாங்க எம்எல்ஏ ஆக வேண்டிய அவசியம் இல்லை. எங்க தலைவர், துணை முதலமைச்சரோ எதிர்கட்சி தலைவரோ எதை அவர் முடிவு செய்தாலோ மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறோம். சரி, எழுதி கொடு, தலைவர் வாங்கிட்டு சொல்றாரு. எல்லா மாவட்ட செயலாளரும் ஒப்புதலோடு
மாவட்ட செயலாளர்கள் ஒப்புதலோடு கூட்டணி ஆட்சி என்டிஏ கூட்டணியில் இணைந்து கொள்வது. இந்த முடிவை விஜய் எடுக்கவில்லை. மாவட்ட செயலாளர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் உடைய முடிவுக்கு ஏற்ப என்டிஏ கூட்டணியில் எங்களுக்கு அதிமுகவோடு தான் கூட்டணி, பாஜகவோடு கூட்டணி கிடையாது. நாங்க திமுக தான் எங்களுக்கு பொது எதிரி, தீய சக்தி திமுக. திமுகவை வீழ்த்துவதை அதிமுகவோடு சேர்ந்து வீழ்த்துவது தான் இப்போ தந்திர உதயம், அதாவது டிப்ளமேட்டிக்ஸ். இந்த தந்திரத்தை தளபதி தலைமையில் நடக்குது. திமுக ஆட்சியை அகற்றுவதற்கு பாஜகவை தளபதியுடைய தலைமை ஏற்றுக்கொள்கிறது. பாஜக தளபதி தலைமை என்னது இது? தமிழ்நாட்டில் திமுகவை எதிர்க்கணும்னா தளபதி தாயா முடியும். அப்போ என்டிஏ கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் விஜயா? முதலமைச்சர் வேட்பாளர் இல்ல, முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி தான். சரி, ஆனால் விஜய் இந்த கூட்டணியில் இணைந்து கொள்கிறார். சரி, அவங்க கட்சிக்கார அப்படித்தானே சொல்லுவான். அப்ப சபார்டினேட் ஆயிட்டாரு. கூட்டணியில சேர்றாருன்னா முதலமைச்சர் கனவெல்லாம் இப்ப முடிஞ்சு போச்சு. நேரா பனையூர் டு இது கோட்டையெல்லாம் இல்ல. ஏன்னா என்ன காரணம்? இப்ப 2 கத்தி தொங்குது. ஒன்னு கத்திய திரிஷா வச்சிருக்கு, இன்னொரு கத்திய அமித்ஷா வச்சிருக்காரு. திரிஷா சங்கீதா பிரச்சனை பெரிய பிரச்சனையா மாறிட்டு இருக்கு. இப்போ செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்திருக்கு சங்கீதா. ஏன்னா விஜய் இந்திய குடியுரிமை பெற்றவர், இந்திய பாஸ்போர்ட் வச்சிருக்காரு. சங்கீதா பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் வச்சிருக்கு, பிரிட்டிஷ் குடியுரிமை பெற்றவர். 2 பாஸ்போர்ட் வச்சிருக்கு, ஒன்று இலங்கை பாஸ்போர்ட். இப்போ இங்க சங்கீதா ஏன் வழக்கு தொடுக்குதுன்னா, இந்திய குடிமகனாக இருக்கிற காரணத்தினால், விஜய்டைய மனைவியாக இருக்கிற காரணத்தினால விஜயிடமிருந்து எனக்கு நட்டேடு வாங்கி கொடுங்க, ஜீவனாம்சம் வாங்கி கொடுங்க, என் குழந்தை குட்டைகளுக்கு சொத்துக்களை வாங்கி கொடுங்கன்னு ஒரு வழக்கு தொடுத்துருக்கு. ஏன்னா பிரிட்டிஷ் சட்டம் விஜயை கட்டுப்படுத்தாது. ஆமா, விஜயை கட்டுப்படுத்தாது. ஆனா சங்கீதாவை கட்டுப்படுத்துகிற சட்டம் எது? லண்டன்ல. இப்போ லண்டன்லையும் ஒரு வழக்கை பதிவு செய்தால் விஜய் ஐரோப்பா நாடுகளுக்கே போக முடியாது. ஐரோப்பா நாடுகளுக்கே போக முடியாது. ஐரோப்பா நாடுகளில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் அத்தனையும் ஏலம் விடப்படும், எக்ஸ்பார்ட்டி தீர்ப்பா சங்கீதாவுக்கு வந்துடும். இப்படி ஒரு சிக்கல் இருக்கு. இவர் சொத்து அங்கெல்லாம் இருக்கா? நிறைய சாதாரண வேலுமணி, தங்கமணி, வீரமணிக்கே, சபரீஷனுக்கே துபாயில் போய் குண்டை போட்டு எல்லாம் போச்சு. பல ஆயிரம் கோடி விமான நிலையத்தை மூடிட்டான், அங்கே இருக்கிற பஸ்ஸில் கூட வர முடியல. இப்போ எல்லாருக்குமே சுவிட்சர்லாந்து சொத்து இருக்கு, லண்டனில் சொத்து இருக்கு. சாதாரண நானே லண்டன் கிட்ட பிரான்ஸ்ல போய் பார்த்துட்டு வர்றேன். சொத்து வாங்கினீங்களா? சொத்து வாங்குறேன், காலி பாட்டில் கூட வாங்க முடியல. அப்போ சாதாரண ஆளே போய் சுற்றி பார்த்துட்டு வரும்போது இவர்களெல்லாம் பல ஆயிரம் கோடி ரூபாய் சுற்றி பார்க்க போல எல்லாம் இடம் வாங்கி போட்டிருக்காங்க. எல்லாம் கோடிக்கணக்கான இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க சார். சரி, அப்போ இதெல்லாம் இப்போ சங்கீதா தரப்பு இதுக்கு ஒரு பேரிஸ்டர்கள், சட்ட வல்லுநர்களுடைய ஆதரவை திரட்டி ஈழத்தமிழர்கள் இப்ப களத்தில் இறங்கி விஜய்க்கு எதிராக ஐரோப்பாவில் விஜய் தலையை காட்ட முடியாது, எழுதி வச்சு விஜய் ஐரோப்பாவே மறந்துடணும். இப்படி ஒரு சிக்கல், 2 சிக்கல். இந்த நேரத்தில் திரிஷாவுடைய முழு கட்டுப்பாட்டுக்கு விஜய் போயிட்டார். அப்படியா? ஆமா, இன்னைக்கு டெல்லிக்கு போகுது திரிஷா. விஜய் காரில் இறங்கி அப்படியே போகுது, பத்திரிகையாளர் படம் பிடிக்கிறான். ஏன் விஜய் திரிஷாவுக்கு கார் இல்லையா? ஏன் ஓட்டுறக்கு ஆள் இல்லையா? காரை திரிஷா விஜய் காரில் இறங்கி போகுது. அப்போ ஆர்த்தி ரவி மாதிரி இப்போ கெனிஷா ஆர்த்தி மாதிரி ஆகிப்போச்சு. கெனிஷா ஜெயம் ரவி மாதிரி ஆகிப்போச்சு. ரவி மோகன்லாம் போய் இப்போ கெனிஷா மோகன் ஆயிட்டார். சாரி, கெனிஷா ரவி. கெனிஷா ரவி, ஆர்த்தி ரவி தான் முதல்ல சொல்லுவாங்க. ரவி மோகன் கெனிஷா. மோகன் அவங்க அப்பா பேரு. ஆமா, அவரு ரவி மோகன் தான் இப்ப பேரு. ஆமா, இப்ப அவரு ஆர்த்தியும் விட்டுட்டாரு, கெனிஷா விஷயம். இதே போல இப்ப சஞ்சய் என்ன சொல்லிட்டான், உன் பேரே நான் போட மாட்டேன். ஆமா, எங்க அம்மா வேற போடுகிறேன், எஸ் சஞ்சய், சூசன் சஞ்சய். இதை ஹோட்டல்ல தங்கி இருந்தாராம், வாடகை கொடுக்க முடியாம காலி பண்ணிட்டாராம். யாரு? சின்ன விஜய். ஆமா, பெரிய விஜய் போனே எடுக்க மாட்டேங்கிறாராம். அப்ப பெரிய விஜயினுடைய மேனேஜர் ஜெகதீஷ் பழனிசாமிகிட்ட போய், ஏன்னா எங்கள் அப்பாவை பார்க்கவே விட மாட்டேங்கிறேன், எங்கள் அப்பாவுக்கு போய் மேனேஜர் நீ தானே, எங்கள் சொத்து கூட 1000 கோடி ரூபா இருக்குது ரூட்ஸ்னு பேரில். திரிஷாவுடைய கால் சீட்டு, அனுஷ்கா கால் சீட்டு, தமன்னா கும்மனா,
நயன்தாரா எல்லா கால்ஸையும் நீ வச்சிருக்க, எனக்கு காசே தர மாட்டேங்கிற, காலை வச்சாலும் சரி சீட்டை வச்சாலும் எனக்கு பணத்தை கொடுறா, கும்மா குத்தி ஒரே சண்டை. யாரு? சஞ்சய் போய் ஜெகதீஷ் பழனிசாமிய என் குடும்பத்தையே பிரிச்சுட்டேன், நீ பிஆர்ஓ வேலையை பார்க்கணும், நீ வேற என்ன வேலை பார்த்துருக்க, இப்படி சஞ்சய் இப்போ ஜெகதீஷ் பழனிசாமி தேடிட்டு இருக்காரு, பழி வாங்கியே தீருவேன், இது உலக சண்டை ஓடுது. நீங்க இவங்க டெல்லிக்கு போனதுக்கும் அரசியலுக்கு சம்மந்தம் இருக்கா? 100% எல்லாமே அரசியல் தாங்க. திரிஷா ஒரு நடிகை சார், அவங்க வேற ஏதாவது ஒரு பயணத்துக்கு போயிருப்பாங்க சார். ஜெயலலிதாவுக்கும் அரசியலுக்கு என்ன சம்பந்தம்? அம்மா ஆகலையா தமிழ்நாட்டுல? இல்ல திரிஷா இப்போ டெல்லிக்கு போனதே வந்து ஒரு அரசியல். நீங்க கொஞ்ச நாள்ல பாருங்க, அந்த அம்மா முதல்ல 10-20 வருஷம் பத்தி சொல்லியிருக்கு, நானே சிஎம் ஆமையா அப்படின்னு சொல்லிச்சா இல்லையா? அவங்களுக்கு அது மாதிரி ஒரு ஆசை கூட இருக்கலாம். ஆனா தமிழ்நாட்டுல அப்படி எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்களா? ஏன் ஜெயலலிதா ஓட்டு போடும்போது திரிஷா ஓட்டு போடக்கூடாதா? ஏன் அது பெரிய திரிஷா, இது சின்ன திரிஷா, அவ்வளவுதானே. அம்மாவா வாழ்ந்துட்டு போனாங்க, இன்னமும் அம்மாவா இருக்காங்க. திரிஷாவும் அம்மாவாக வாழும், திரிஷாவும் அம்மாவா வாழும் சார். எனக்கு ஜெயலலிதா திரிஷாவுக்கு இன்னைக்கு திரிஷா எப்படி இருந்ததோ அப்படிதான் ஜெயலலிதா இருந்தது. ஆனாலும் அவங்க மக்கள் தலைவியா உருவெடுத்தாங்க. ஜெயலலிதா திரிஷாவும் மக்கள் தலைவியாக உருவெடுக்கும். நீங்க தாவேக்கா பூரா கட்டட வைக்க போறோம் பாருங்க, தாவேக்கா கார பூரா நாஞ்சில் சம்பத்தே நீங்க அரை மணி நேரம் பேசுவார். செங்கோட்டையன் உட்பட சத்யபாமா உட்பட ஜெயலலிதாவுக்கு என்ன மரியாதை கொடுத்தாங்களோ எம்ஜிஆர் சொல்லி, அதே போல திரிஷாவுக்கும் நீங்க மகளிர் மாநாடு நடந்ததில்ல வேலூர்ல, அப்போ திரிஷா மேடையில் ஏற்றி ஆகணும்னு ஒத்த காலில் திரிஷாவே நிற்கிது. விஜய் வாயா போகலாம், சரி வரமா, இப்படி தான் நிலவரம் இருக்கு. அதனால அரசியலில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம், அரசியலில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். எம்ஜிஆருக்கு பிறகு இந்த கட்சியை காப்பாற்றுவதற்கு ஜெயலலிதா தேவைன்னு துக்ளக் ஷோவும் இதயம் பேசுகிறது மணின்னு ஒருத்தர் இருந்தார், இதயம் பேசுகிற பத்திரிக்கை வந்து 2 பேரும் தான் எம்ஜிஆருடைய கோபம் தாபம் சண்டை எல்லாத்தையும் தவிர்த்து ஜெயலலிதாவை அறிமுகப்படுத்தின பிறகு ஜெயலலிதா என்னவாய் மாறி போச்சு, அம்மாவா மாறி போச்சு. அதே போல் அந்த அம்மா கர்நாடகா ஸ்ரீரங்கத்திலேருந்து பெங்களூர் போய் மைசூர் போய் கர்நாடகாவிலும் தமிழ்நாட்டுக்கு வந்து காவிரி வர்றதை போல் இப்போ இந்த அம்மா பாலக்காட்டு ஐயரம்மா, அந்த அம்மா இப்போ கோயம்புத்தூர் பாலக்காடு பார்டர் தானே, பார்டர் வழியாக பாலக்காட்டு கணவாய் வழியாக சென்னைக்கு வந்து அம்மாவானாலும் வரலாறு எது வேண்டுமானாலும் நடக்கலாம் வரலாற்றுல. சரி, இந்த அலைன்ஸை பத்தி ஏதாவது சொல்லுங்களேன், நீங்க அங்க போயிட்டீங்க நேரா. சார் இப்போ விஜயை சுத்தி பாஜக முகங்களாக அவருக்கு நெருக்கமான நண்பர்கள் பூரா இப்போ பாஜக முகங்களாக இருக்கிறார். ஆனா ஜான் ஆரோக்கியசாமிக்கு பிஜேபி கூட்டணி இதெல்லாம் பிடிக்காது, அறவே பிடிக்காதுன்றது எல்லாருக்கும் தெரிந்த ஒண்ணு. அது என் போன்ற அவரோட பேசினவங்க நிறைய பேருக்கு தெரியும், அவருக்கு பிஜேபி பிடிக்காது. அவர் எப்படி இதெல்லாம் அனுமதிப்பாரு? இல்ல அவரு இந்த கட்சியினுடைய நிறுவனர் இல்லையே. ஆமா, அவர் வியூக விற்பனர், அவ்வளவுதான், அது அவருடைய லிமிட், அவ்வளவுதான். நேத்து கூட ஆதவர்ஜுனா சொல்றாரு பாஜகவோட கூட்டணியே இல்லை, அது அவர் சொல்றாரு, அவருடைய லிமிட் அவ்வளவுதான். ஒவ்வொருவருக்கும் ஒரு லிமிட் இருக்கு. திமுகவை ஏறக்குறைய லட்சக்கணக்கான முஸ்லீம்கள் நீங்க உயிரென நம்பிட்டு இருக்க. இன்னைக்கு வரைக்கும் பல முஸ்லீம் இளைஞர்கள் திமுகவை தவிர வேற அவனால் கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. நாகூர் அணி பாடுனாருன்னா அத்தனை முஸ்லீம்களும் அப்படியே இருப்பாங்க. அவர் இந்த கலைஞர் அந்த 7.5 கட்டையில பாடினாருன்னா அப்படியே உணர்ச்சி கொப்பளிக்கும். ஏன் திமுக போய் பாஜகவோட கூட்டணி வைக்கலையா, வச்சுதான் இல்லையா? அது அரசியலில் நிர்பந்தங்கள் தான், அரசியலில் நிர்பந்தங்கள் தான். இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் பவன் கல்யாண் உனக்கு பெரிய சேஃப்டி, நீ எப்படியாவது இந்த கூட்டணியில் சேர்ந்து துணை முதலமைச்சர் உங்களோட ஒரு 40 எம்எல்ஏ இருந்தான்னா அடுத்த கட்டணி முதலமைச்சர் நீ தான். நான் அப்படி தான் இருக்கேன் ஆந்திராவில். பிரதமரையே உருவாக்குகிற சந்திரபாபு நாயுடு இப்போ நான் சொன்னா தான் கேட்குறாரு. பவன் கல்யாண் சொல்றாரு இப்போ விஜய்கிட்ட. சார் இவர் வந்து ஒரு பொதுத்தள அரசியலை தொடங்கினார் விஜய், சரிங்களா, ஒரு பொதுவான அரசியல். இப்போ பவன் கல்யாணோட விஜயை ஒப்பிடுறதே தப்புன்றது என்னுடைய பார்வை. எனக்கு தெரிஞ்ச அரசியல்ல ஒரு சாதி பின்புலம் சாதிய கட்சியாக தொடங்கப்பட்டது தான் பவன் கல்யாண் கட்சி. எனக்கு தெரிஞ்சு நான் அப்படிதான் பார்க்குறேன். அவர் சாதி பின்புலம் கொண்ட ஒரு கட்சி சார். அவருக்கு வந்து ஒரு வெற்றி பெற்று அவர் போய் துணை முதலமைச்சர் ஆகிறாருன்னா அதில் அவரை வந்து சஸ்டைன் பண்ண முடியாது. அவர் அப்படியே தான், அவருடைய வளர்ச்சி பெருசாக இருக்க போகிறதில்ல. இப்போ விஜய்க்கும் அந்த மாதிரி இப்போ அலைன்ஸ் போயிடுறாரு அப்படின்னா அவருக்கு என்ன வளர்ச்சி இருக்கும்? ஒன்றுமே இருக்காது. இல்லை விஜய்காந்த் கட்சி ஆரம்பிக்கும் போது இப்படி தான் ஆரம்பிச்சார். சரி, அதான் அவருக்கு போயிடுச்சுல்ல, ஒரு பொது தலைவராக இருந்து அலைன்ஸ் போனாரு, முடிஞ்சு போச்சா? இப்போ விஜய்க்கும் அந்த நிலைமை தானே ஆகும். விஜய் இன்னும் நிரூபிக்கவே வேற இல்லை. இல்லை அதாவது
ஆரம்பிக்கிற போது நீங்கள் கரூர் சம்பவத்தை போன்று நீங்கள் சொந்த வாழ்க்கையிலேயே தன்னால் தாக்கு பிடிக்க முடியலையே. சங்கீதா பிரச்சனை நடிகராக இருந்தா இது இவ்வளவு பெரிய பேசு பொருளா மாறிடும் சார். அது அவருடைய தனிப்பட்ட பிரச்சனை சார். அப்படிலாம் இல்ல அது போய் அரசியல்ல வந்து பெரிய பாதிப்பா இருக்கு, பெரிய பாதிப்பா இருக்கு. அதான் உங்களுக்கு நீங்க திராவிட இயக்கத்துக்குள்ளேயே முங்கி போனதுனால அதை வெளியில வந்து நீங்க உங்களால சிந்திக்கவே முடியல. தமிழ்நாடு அப்படித்தான் இருக்கு. எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி, ராஜாத்தி அம்மாள், இத இந்த திராவிட இயக்கத்தினுடைய அழுக்குன்னு மக்கள் நினைக்கிறாங்க. திராவிட இயக்கம் என்பதே ஒரு அழுக்கு பிடித்த இயக்கம். இது பொது வாழ்க்கை என்பதை நீங்க அசிங்கம் பிடித்தவர். காமராஜ் மீது எந்த துரும்பும் சொல்ல முடியல, கக்கன் மீது எந்த குறையும் சொல்ல முடியல, பெரியார் மீது, நல்லகண்ணு மீது, ஜீவா மீது எந்த குறையும் சொல்ல முடியலையே. அந்த காலம் முடிந்து அண்ணா காலம் ஆரம்பித்த பிறகு என்ன நடந்தது? அவள் படிதாண்டா பத்தினியும் இல்லை, நான் முற்றும் துறந்த முனிவனும் அல்ல. இப்படி ஆரம்பிச்சது இலக்கியங்கள். இதான் இலக்கியமா? கனிமொழியின் மகள், கனிமொழியல் தாயார் தர்மாம்பாள் என்ற ராஜாத்தி அம்மாள், இப்படி ஆரம்பிச்சது. ஜானகி இருக்கும்போதே ஜெயலலிதா, கயல்வெளி இருக்கும்போதே விஜயலட்சுமி, சங்கீதா இருக்கும்போதே திரிஷா. இது திராவிட இயக்கம். கீர்த்திக்கு கட்சி ஆரம்பிக்கும் போது TVK என்ன சொன்னான்? TVK விஜய், கீர்த்தி சுரேஷ், திரிஷா கட்சி தான். விமர்சனம் வந்ததா இல்லையா? இதை தாண்டி இவர்களால் அரசியலே பண்ண முடியல. எத்தனை ஆதவரிச்சுனாக்கள், எத்தனை புஷி ஆனந்துகள், நிர்மல்குமார்கள், ஜான் ஆரோக்கியசாமிகள், நீங்க அரசியல நகர்த்த முடியலையே. ஒரு கூட்டமே கரூர்ல கூட்ட ஆரம்பிச்சு கதையை முடிஞ்சு போச்சு. கரூரோடு உங்க வாழ்க்கையை முடிஞ்சு போச்சே. இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு ஒரு FIR போடல, ஒரு CSR போடல, ஒரு சார்ஜ்ஷீட் போடல. ஏன்? திமுகவும் காத்திருக்குது, பாஜகவும் காத்திருக்கு, வலையை விரித்து வைத்து காத்திருக்கு. எதிர்கொள்றேன்னு தானே சொல்லுவாங்க. பாத்துக்கலாம், எனக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் இருக்கு, நீங்க என்ன துன்புறுத்தினாலும் அதை வைத்து நான் தமிழ்நாட்டில் அரசியல் செஞ்சிருவேன்னு தானே விஜய் சொல்லுவாரு. இல்ல அப்படி சொல்ல முடியாம விஷ்ணு ரெட்டி வேண்டாம், பேசாம பிஜேபி கூட NDA கூட்டத்தில் சேர்ந்துக்க. விஷ்ணு ரெட்டி அவர் கூடவே சுத்தினுங்க. அப்போ அடுத்து அபினேஷ் ரெட்டி. அவர் யாரு? அபினேஷ் ரெட்டி பாசியம். ஆமா, அவரு வேண்டாம், பெரிய சிக்கலா. பாசியம் ஒரு பில்டிங் கட்டி வீடு விற்கிறத விட்டு இந்த வேலையை இருக்குது அவருக்கு. உங்களுக்கு தெரியல போல் இருக்கு. அவர் பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்லயே அவர் அங்கேயும் வீடு கட்டி வச்சுட்டு இருக்காரு. பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்லயே பிரைம் மினிஸ்டர் என்போர்ஸ்மெண்ட் கமிஷனரா சுவிட்சர்லாந்து போய் வீடு கட்டுறதா, என் பிளைட்டுக்கு சார்ட்டர் போயிட்டு வா. இப்படி அவர் வீடு கட்டுறதை எங்க? அரசு நிலத்துல தான் கட்டுவார், கோயில் நிலத்துல தான் கட்டுவார், புறம்போக்கு தான் நட்டுவார், ஆத்து புறம்போக்கு தான், நத்தம் புறம்போக்கு தான் கட்டுவார். அதுக்கு என்ன வேணும்? அரசு மையங்கள், அதிகார மையங்கள் வேணும். எடப்பாடி மோடியை பார்க்க போனால் அவர் தான் கார் ஓட்டுவார், கீரை போட்டு, ரிவர்ஸ் கேர்லாம் போட்டு 5 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி வைத்திருக்கிறவர். யாருக்கு டிரைவரு? எடப்பாடிக்கு டிரைவரு. அப்புறம் சாயங்காலம் சபரீஷனுக்கு டிரைவராக இருப்பார். போகும்போது அபினேஷ் ஓட்டுவார், வரும்போது சபரீஷன் ஓட்டுவார். இப்படித்தான் அரசியல். அப்போ இதில் சிறை கனிமொழியே சிறைக்கு போய் பிஜேபி காங்கிரஸ் காலத்தில் தப்பவே முடியாது. கருணாநிதியே தன்னுடைய மகளை காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை அரசியல் இருந்து. பல பிரதமர்களை, பல ஜனாதிபதிகள். விஜய்க்கு அந்த மாதிரி இந்த கரூர் சிக்கல்ல சிறை வரைக்கும் கொண்டு போதா என்ன? இப்போ ஏங்க 41 பேர் இறந்துருக்கான் சார். யார் காரணம்? சார் இவர் விட்னஸ் தான் சார், சாட்சி சொல்லதான். இல்ல அப்படி நீங்க சொல்றீங்க, சட்டம் சொல்லல. இந்த 41 பேர் மரணத்திற்கு விஜய் தான் காரணம், புஷி தான் காரணம், மதியழகன் தான் காரணம், இவர்கள் தான் கூட்டம் போட்டு தான் இவ்வளவு பேர் செத்து போயிட்டான். சரி, அப்ப எனக்கு அது சம்பந்தம் இல்லை. திமுக ஏன் FIR போடல, CSR போடல, ஏன் சார்ஜ்ஷீட் போடல, CBI ஏன் சார்ஜ்ஷீட் போடல, ஏன் FIR போடல? 2000 3000 பக்கம் வரும் குற்றப்பத்திரிகை. அது இன்னும் நீதிமன்றத்தில் ஏன் சமர்ப்பிக்கப்படவில்லை? இதெல்லாம் திமுக தன்னுடைய அரசியலை பார்த்துட்டு இருக்கு, பாஜக தன்னுடைய அரசியலை பார்த்துட்டு இருக்கு. சாதாரண ஒரு ஆக்சிடென்ட், ஒரு காரு ஆக்சிடென்ட் ஆனா எவ்வளோ நாளில் உடனே அந்த இன்ஸ்பெக்டர் வருவார், சார்ஜ்ஷீட் போடுவார், கோடு போடுவான், ரோடு போடுவான், போட்டு உடனே FIR போட்டு CSR போட்டு சார்ஜ்ஷீட் போட்டு எங்கள் வண்டியை கொண்டு சீஸ் பண்ணி கொண்டு நிறுத்திருப்பான். போலீஸ் ஸ்டேஷன் நிற்கும், போலீஸ் ஸ்டேஷன் நிற்கும், பழைய இரும்புக்கு இன்ஜினை கழட்டி வித்துருவான். அது வேறு விஷயம். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் விஜயுடைய அந்த கேரவன் டிரைவரை கூட இன்னைக்கு விசாரிக்க முடியல, ஜெயிலுக்கு ரிமாண்ட் யாரையும் தொடல. அப்ப என்ன? எல்லா அரசியல் தான். ஓகே, நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்காரு விஜய். ஆமா ஆமா. அப்ப சிக்கல் அவருக்கு வந்து பிஜேபி பிரஷர் கொடுக்குது.
கண்டிப்பா. ஏன்னா இந்தியாவில் நடக்கக்கூடிய எல்லா செயல்பாடுகளுக்கும் பின்னால் என்ன இருக்கும்? ஒரு அரசியல். இல்ல சார், பிஜேபி அவருக்கு நெருக்கடி கொடுத்து அலைன்ஸ் சேர்க்குதுன்னு வச்சுக்கோங்க, அது ஒட்டணும் இல்ல, கிரவுண்ட்ல போய் ஜெல் ஆகணும் இல்ல. ஏன்னா சார், அதாவது நீங்க நான் 6 மாசமா அதை சொல்லிட்டு இருக்கேன். எப்படி விஜய் எப்பாடுபட்டாவது பிஜேபி கூட்டணிகள் வந்தே தீருவார். நான் அழுத்தம் திருத்தமா சொல்லிட்டு இருக்கேன். என்ன எனக்கு அழுத்தம் திருத்தமா சொல்வதற்கு எனக்கு என்ன அழுத்தம் இருக்குன்னு கேட்டா, பிஜேபி ஆர்எஸ்எஸ் பத்தி எனக்கு மிகப்பெரிய வரலாறு தெரியும். இங்க இருக்கிற யாருமே அந்த வரலாறுகளை தோண்டி பார்க்கறது இல்லை. அவர்கள் தமிழ்நாட்டில் திமுக இந்த 2026 தேர்தலில் வெற்றி பெற்று விடவே கூடாது. அப்படி வெற்றி பெற்றால் 2000 வருஷம் ஆர்எஸ்எஸ் மனு தர்மம் தோத்து போகும். அப்படி நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கிறாங்க. ஆர்எஸ்எஸ் நாக்பூர்ல இருந்து மோடிய அமித்ஷா என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க ட்ரம்போட பேசிட்டு இருக்க, இங்க காலி பண்ண முடியலையா? புட்டினோட பேசிட்டு இருக்க, இங்க காலி பண்ண முடியலையா? மோடியை போட்டு லெப்ட் ரைட் மோடி அமித்ஷா என்னையா பண்ணிட்டு இருக்க? போயா அங்க போப்பா, என்னன்னு பாரு. அப்போ இந்த தேர்தலில் திமுக வெற்றி பெற்றால் பாஜக அகில இந்திய அளவில் சித்தாந்த ரீதியாக தோற்கடிக்கப்பட்டு விடும். அதனால இப்ப விஜய் இல்ல, அஜித்தே அரசியலுக்கு வரலாம்னு போய் கூட்டு வாங்க போல தெரியுது. இப்ப 10% ஓட்டு வேணுங்க. இப்ப எடப்பாடி என்ன சொல்றாரு? நீங்க பிஜேபி வந்து சேர்ந்ததுனால 5 கட்சி என்ன விட்டு போயிட்டாங்க. சிபிஎம் வர்றதா இருந்தது, சாம்சங் பிரச்சனை பேசிட்டு இருந்தேன், போயிடுச்சு. வேல்முருகன் வர்றதா இருந்தாரு, போயிட்டாரு. திருமா வர்றதா இருந்தாரு, போயிட்டாரு. இத்தனை பேர் முஸ்லீம்கள் முபாரக்கு நான் திண்டுக்கல்ல எம்பி சீட்டு கொடுத்து ஜெயிக்க வச்சு செலவெல்லாம் பண்ணேன். போஸ்டர்லாம் அடிச்சு ஓட்டினோம். நத்தமும் திண்டுக்கல் சீனிவாசனா தெருவா போஸ்டர் ஓட்டினாங்க. முஸ்லீம் தெரு பூரா போச்சு. நீங்கள் வந்தவொடனே எல்லாம் போயிட்டாங்க. 5 கட்சி போனது காரணம் பிஜேபி. அப்போ இந்த 5 கட்சி 10% ஓட்டை பேலன்ஸ் செய்வதற்கு விஜய் கூட்டுவான். அது உங்க வேலை. இல்லைன்னா வேண்டாம், கூட்டம் இப்பயே முடிச்சுக்குவோம். குரலை உயர்த்தி இருக்காருங்க எடப்பாடி. அப்படியா? ஆமா, நான் சொல்றதா நீ கேட்க மாட்டேங்கிற. யார்? அமித்ஷா சொல்றாரு, நான் சொல்றத நீ கேட்க மாட்டேங்கிற. இந்த பஞ்சாயத்து டெல்லியில. ஆமா. அப்ப அமித்ஷா எடப்பாடி பக்கம் நியாயம் இருக்கிறதை உணர்கிறார். சரி, பிஜேபி வந்தனாலதான் இந்த யாரு வரமாட்டேங்கிறா. 4-5 பேர் போயிட்டாங்க. திரும்ப அங்க அதிருப்தியா இருக்காரு. இப்ப வரைக்கும் அதிருப்தியா இருக்காரு. திரும்ப. ஆமா. ஏன் எத்தனை சீட்டா கொடுப்பீங்க? 4 5 ஒரு எம்பி சீட் கொடுத்துருக்கீங்க சுதீஷ்க்கு. ஆமா, பேமெண்ட் லதாவுக்கு. சாரி, பிரேமலதா. பேமெண்ட் லதா. சுரேஷ் ஒரு மார்வாடி 200 கோடி ஏமாத்திட்டு போயிட்டான். இப்போ எம்பி சீட் வாங்கிட்டு அது 200 கோடி மிரட்டி வாங்கிடுவார். இதுக்கு தான் எம்பி சீட் வரும். அப்படி 5 வருஷம் பயோடாட்டா எடுத்து பாருங்க. மக்கள் பிரச்சனை ஏதாவது பேசியிருக்காரா, இல்லை பேசுவாரா? எதுவுமே இருக்காது. அப்போ இதெல்லாம் திரும்ப பார்க்குறாரு. நாங்கள் சிறுத்தைகள் 30 ஆண்டு காலமாக திமுகவை தூக்கி சுமக்கிறோம். முஸ்லீம் பகுதியில் ஓட்டு அப்படியே கொத்தா திமுக கொடுக்கும். சுதேஸ்வரனுக்கு கண்ணு முடிட்டு குத்திட்டு இருப்பாங்க. காலையில் 10 to 12 எல்லா ஓட்டும் ஃபுல்லாயிரும். 15%, 16% வந்துடும். திமுக புட்டியை திறந்தாலே போதும். 17, 18 இருந்தால் என்ன ஆரம்பிக்கிறோம். ஒன்றுலாம் போட வேண்டியது இல்லையா? 17, 16 ரப்பி வரும். 14% முஸ்லீம்கள் அப்படியே உதயசூரியன் குத்தி வச்சுட்டு போயிடுவான். 3% கிறிஸ்டின் குத்தி வச்சுட்டு போயிடுவான். திரும்ப ஆட்கள் காலனி ஓட்டு பூரா கொத்தா எதிர் விழுகும். சூரியனுக்கு தான் விழுகும். சரி, இதெல்லாம் 20 தான் என்ன ஆரம்பிக்கிறாங்க திமுக. இதெல்லாம் எடப்பாடி அமித்ஷா சொல்றாரு. நீங்க வந்து சேர்ந்ததுனால அவ்வளவு பேர் அங்க போயிட்டாங்க. இப்ப விஜய் போய் சேர்ந்தாலும் விஜய்க்கு இருக்கிற மைனாரிட்டி ஓட்ஸ், பட்டியல் சமூக வாக்குகள் சிலர் எல்லாம் அவர் பெருமளவு அறுவடை செய்யறாரு. நீங்க கூட சொன்னீங்க, கிராமமா பல சேரி பகுதிகளில் வந்து கொடிகள் ஏற்றப்பட்டிருக்குன்றத நீங்க பார்த்ததா சொன்னீங்க. ஆமா ஆமா, ஏன் கொடியில விஷயம் வரைஞ்சி வச்சிருக்கான். அதுதான் சார். அதாவது அது விஜய்க்கான ஓட்டு சார். அது பிஜேபி கூட போனா அது போவாது, மறுபடியும் டிஎம்கேக்கு போயிடும்ல. நீங்க கொள்கை ரீதியா இருந்தா தான் திமுக போகும். விஜய் தாங்க இங்க கொள்கை, விஜய் தான் இங்க தத்துவம், விஜய் தான் கம்யூனிஸ்ட் சோசியலிஸ்ட். விஜய் பிஜேபி கூட சேர்ந்தாலும் ஓட்டு போட்டுருவாங்க. பிஜேபி இல்ல, அவர் என்ன ட்ரம்ப் கூட கூட்டணி வச்சாலும் ஓட்டு போட்டுருவான். புதின் கூட கூட்டணி வச்சாலும் ஓட்டு போட்டுருவான். அவனுக்கு அதை தாண்டி அவனுக்கு கொள்கை தெரிஞ்ச விஜய்டே போயிருக்க மாட்டான். கொள்கை தெரியாதனாலதான் அவனுக்கு என்ன தெரியுது, அண்ணன் அண்ணி. ஆமா, அண்ணி திரிஷா. ஏங்க அவன் புதுவெளிக்க வந்துட்டாரு இல்லங்க, புதுவெளிக்க திரிஷாவை கூட்டிட்டு தான் நான் கல்யாணத்துக்கு போறாரு. சங்கீதா என்ன அடி பெல்ட்டால் அடிச்சு உடம்பு பூரா காயம், பையனை காசே தர மாட்டேங்கிறாரு. அப்ப இன்சிலே மாத்திட்டான் மகன். அதனால சரிப்பா ரசிகம் பூரா பாக்குறான். ஓ, அண்ணனை கடைசி நேரத்தில் காப்பாற்றுவது அண்ணிதான், அண்ணிதான் அண்ணனை காப்பாத்துது.
பழைய அணி விட்டுட்டு போயிருச்சு, லண்டன் போயிருச்சு. இது லண்டன் அணி போய் பாலக்காட்டு அணி வந்துருச்சு. இப்போ இதெல்லாம் தொண்டை ஏற்றுக்குவான். அவனுக்கு விஜய் எங்கே போனாலும் ஓட்டு போடுவான் சார். விஜய் எங்கே போனாலும் ஓட்டு போடுவான். அதனால இப்போ எடப்பாடிக்கு என்ன தேவை? 10% தேவை. 10% திமுக அண்ணா திமுகவுக்கான வாக்கு வங்கி சரிவு. சரி, இப்போ விஜய் அமித்ஷா கொண்டு சேர்த்தலைன்னா எடப்பாடி தேர்தலுக்கு முன்பே கூட்டணி வேண்டான்னு போயிடுவார். சார் கொஞ்சம் உறுதியான தகவல்களை சொல்லுங்க. ஏன்னா இந்த பேட்டி ஒளிபரப்பாகிற நேரமோ அல்லது நாளையோ இது ஒரு முடிவாயிரலாம், இன்னும் 2 நாள்ல முடிவாயிரலாம். சப்போஸ் இந்த கூட்டணி உறுதியாகாமல் தேர்தல் தேதியை அறிவிக்க மாட்டாங்க சார். இது வேறயா? இது வேற. ஏங்க தேர்தல் ஆணையம் அப்ப தனி அப்படியே நம்பிட்டு இருந்தீங்கன்னா நான் என்னங்க பண்ண முடியும்? மோடி அமித்ஷா தான். அதாவது விஜய்க்காக இப்ப வந்து தேர்தல் தேதி தமிழ்நாட்டு கூட்டணி உறுதின்னு முடிவாயிருச்சுன்னா தேர்தல் தேதி அறிவிச்சிருவாங்க. அதுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. அது ஒரு 2 நாள் எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்கு சார். டெல்லி முடிவு செய்தால் சூரியனை கொஞ்சம் லேட்டாக தான் உதிக்கும். சூரிய கிழக்கில் சூரியன் கொஞ்சம் ஏறி அவர் 1/2 மணி நேரம் கழிச்சு அப்புறம் சொல்லிக்கிறேன் பேசிக்கிறேன். மீட்டிங் முடியல, ஸ்க்ரீன் போட்டு மாதிரி கொஞ்ச நேரம் இரு. இப்படித்தான். அப்போ பல அரசியல் சூழ்ச்சிகள் அரங்குகிற இப்போ தமிழ்நாட்டு அரசியலை இப்போ திமுக என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் தயவுசெய்து தனியாக நில்லுங்க, செலவை நாங்கள் பார்த்துக்கோம். யாருக்கு? விஜய யாரு? ஆமா, யாரு? அபினேஷ் மூலம். அபினேஷ் மாப்பிள்ளையும் பார்ட்னர். அபினேஷ் அங்கேயும் இருக்காரு, இங்கேயும் இருக்காரு, சகல இடத்துல. சார் அம்பானி அதானி இப்ப காங்கிரஸ்ல இருப்பா, பிஜேபியில இருப்பா, கம்யூனிஸ்ட்ல இருப்பா, எல்லாம் அம்பானி அதானி இல்லாத கட்சியாதான் உண்டா? கம்யூனிஸ்ட்ல இருக்க மாட்டாங்க. கம்யூனிஸ்ட்ல இருக்க இல்ல கம்யூனிஸ்டுகள் வரைக்கும் போயாச்சு சார். அப்படியா? ஆமா, அவங்களும் கார்பரேட் ஆயிட்டாங்க. இப்போ நான் என்ன கேட்கறேன், திமுக தேர்தல் சிபிஎம் சிபிஐ பணம் கொடுக்குது இல்ல? ஆமா. இதெல்லாம் என்ன ஸ்டாலினும் சபரிசனும் உண்டியல் குளிக்க வசூல் பண்ண காசா? சொல்லுங்க. நான் கம்யூனிஸ்ட் கட்சியை தகர கண்டுபிடிக்கிறதுக்கு முந்தையே உண்டியல் கண்டுபிடிச்சிருவோம். ஆமா, தகரமா வர்றதுக்கு முந்தைய எது வந்துருச்சு? உண்டியல் வந்துருச்சு. இப்ப இந்த காசெல்லாம் 4 அணா 8 அணா 1 ரூபான்னு இவங்க போய் உண்டியல் எல்லாம் எங்க நேருட்டு சொன்னா நேரு கொடுத்துருவார். நேரு உள்ளாட்சி துறையில ரோடே போடாம அந்த காசை எடுத்து அப்படியே கமிஷன் கொடுத்துருவார். சிபிஎம் காந்தியை கொடுத்துருவாரு. இதுதான் அரசியல். அதனால கார்பரேட்டுகள் தான் இந்திய அரசியலையே முடிவு பண்றான். 1 லட்சம் பேர் இப்போ நேரு ஒரு மாநாடு நடத்தினார். எங்க? நான் போயிருந்தேன், திருச்சி மாநாடு. நீங்களும் போயிருந்தீங்க. நான் கேட்கறேன், 1 லட்சம் சேர் இருந்ததுன்னு இப்போ காலி சேரை பாதி 10 லட்சம் பேர் சார். சரி, இல்ல நீங்க சொன்னீங்கன்னா திமுக தொண்டை 1 கோடி பேர் அவ்வளோ பேர் வந்தான்னு சொல்லுவீங்க. சரியா? நான் கேட்குற உண்மையா கேட்குறேன். இப்போ கேட்குறீங்கல்ல, விஜய் பாஜக போனா தொண்டை ஏற்றுக்குவானான்னு கேட்குறீங்கல்ல. நான் திமுக தொண்டை, இங்க யாராவது ஊரு தொண்டை சொந்த காசை சோப்பில் வச்சு பஸ் ஏறி மாநாட்டுக்கு வந்து மாநாடு செந்தில் பாலாஜி என்ன பேசுகிறாரு, நேரு என்ன பேசுகிறாரு, ஸ்டாலின் என்ன எல்லாம் கேட்டுட்டு குறிப்பெடுத்துட்டு ஊடு போய் சேர்ந்து ஒரு தொண்டை வந்திருப்பானா? ஒரு தொண்டை வந்திருப்பானா? பஸ்ஸில் கூட்டிகிட்டு போனோம், சரக்கு கொடுக்கணும், ஓல்வா பஸ்ஸில் போகணும், காக்கா பிரியாணி கொடுக்கணும், தண்ணி பாக்கெட் கொடுக்கணும், அந்த எல்லாம் குடிச்சிட்டு போதையிலே வந்துட்டு போதை கொடுக்க போயிருப்போம். இப்போ அரசியல் இப்படி அப்படியாகி போச்சு. இதில் எங்கே கொள்கை இருக்கு? கொள்கை இருந்தால் எவனா செந்தில் பாலாஜி ஓட்டு போடுவானா? எவனா கொள்கை இருந்தால் நேருக்கு ஓட்டு போடுவானா? மூர்த்திக்கு ஓட்டு போடுவானா? மூர்த்தி ஒரு கல்யாணம் பண்ண கட்டியிருக்காராம். அமெரிக்காவில் கூட அப்படி இல்லையா? கேட்டெல்லாம் தானா போதா தானா வருதான், பத்திரப்பதிவு தானா போகுது தானா வருது, கமர்ஷியல் டேக்ஸ் தானா போகுது. அப்போ இதெல்லாம் யாரு கேட்பது? நம்ம வேலை இந்த அட்டையிலே ஒரு பாலம் கட்டி 20 கோடி ரூபாய் அடிச்சுட்டு போயிடுச்சு. ஏன்னா செங்கல் சிமுள்ளதாய பாலம் கட்டுவான், இப்போ அதான் கிடைக்கிற அட்டையிலே கட்டி எடுத்துட்டு போ. இப்படி இருக்கு அரசியல். அதனால விஜய் எந்த பக்கம் போகிறாரோ அந்த பக்கம் அந்த 10% ஓட்டு போயிடும். ஓகே, அந்த 10% இப்போ எடப்பாடிக்கு தேவை இல்லை சார். இதுவரையில வர மறுத்தவங்க, கூட்டணிக்கு இணங்க மறுத்தவங்க இப்போ எந்த புள்ளியில லாக் ஆகியிருக்காங்க? ஒன்று அவருடைய தனிப்பட்ட பிரச்சனையே சொல்றீங்க, ஒன்று கரூர் இஷ்யூ வச்சும் இது பண்றாங்களா, லாக் பண்ணிட்டாங்களா? பாஜக முடிவு செய்தால் உங்களுடைய 50 ஆண்டு கால பிளஸ் மைனஸ் அத்தனையும் கோப்பா வந்துடும், எடுத்து வச்சிருவாங்க. எம்கே நாராயணன் வரும். ஆனா பிஜேபியோடைய பாட்சா தமிழ்நாட்டில் பலிக்காதுன்னு நீங்க உட்பட நான் கூட பல நேரம் சொல்லியிருக்கேன்ல. இல்ல, ஆனா அப்ப நடந்துட்டு இருக்காங்க. இல்ல நான் அப்படி சொன்னதே இல்லை. நீங்க சொன்னது இல்லையா? பாஜக தான் தமிழ்நாட்டில் அரசியலே பண்ணும், ஆட்சியே பண்ணும், அதிகாரமே பண்ணும். எடப்பாடி ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் அது வாய்ப்பு இல்லை. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு நீங்க
ஆளுநர் மாளிகையே ஒரு கமலாலயம். ம், எப்போ எடப்பாடி வந்த பிறகு. ம். அப்புறம் இப்படி பிஜேபி ரூல் இல்லாம ஸோ பிஜேபி பல மாநிலங்களை கைப்பற்றுறது போல தமிழ்நாட்டிலையும் இப்ப கைப்பற்ற வந்துட்டாங்க, ரெடி ஆயிட்டாங்க. 100%. இப்ப 26 முடிஞ்சிருமா என்ன? இல்ல 26ல் இப்போ நாற்காலியில எடப்பாடி அமருகிறார், அதுல மாற்றமே இல்லை. ம், இதுக்கு இந்த நாற்காலியில அமர வைப்பதே யாரு? பிஜேபி. பிஜேபி தான். சரி. அமித்ஷா தான் அமர வைக்க போறாரு. ம், அமர வைத்த பிறகு பிஜேபி ஆட்டமா எடப்பாடி ஆட்டமா, யார் ஜெயிக்க போகுது? இப்ப விஜய் தோத்து போயிட்டாரு. விஜய் தோத்து போயிட்டாரு. தோத்துட்டாரா? தனிப்பட்ட முதலமைச்சர் நாற்காலி, முதலமைச்சர் வேட்பாளர், முதலமைச்சர் தான். இந்த பாலிசியில இப்போ புஷி ஆனந்த் மாவட்ட செயலரை கூப்பிட்டு கூட்டணி இப்போ என்டிஏல சேரலாமான்னு கருத்து கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. சரி. கருத்து கேட்க ஆரம்பிக்கல, டேய் கூட்டணி தாண்டா முடிவு பண்ணுங்கடா. ம், எங்க போயிருக்கு உத்தரவு? தலைமையிலிருந்து போயிருக்கு. ரைட்டு. பென்டகன், அமெரிக்க தலைமையாக எங்க இருக்கு? பென்டகன். அங்கிருந்து உத்தரவு வந்தால் உலகமே சொல்லி கேட்கணும், இல்லை குண்டை போட்டுருவானுங்க. இப்போ அதே போல விஜய் எப்பா புஷி வேறு வழி இல்லை, கடுமையான ப்ரெஷரு, கடுமையான அழுத்தம். ராத்திரியும் தூங்க முடியல, பகலையும் தூங்க முடியல. சுற்றி இருக்கிற பூரா என்டிஏ கூட்டணிக்கு போங்கிறான். நான் இதை மீறி என்னால் இயங்கவே முடியாது. சரி. அதனால போய் இப்படி ஒரு ஃபார்மாலிட்டி வச்சு பொதுக்குழு, செயற்குழு, நிர்வாக குழு முடிவின்படி கலைஞர் சொல்லுவார். ஆனா வீட்டில் இட்லி சாப்பிடும் போதே, சட்னி சாப்பிடும் போதே பொதுக்குழு நிர்வாக குழு தீர்மானம் எழுதிட்டு வந்துடுவார். அப்ப வந்து டெல்லியில முடிவாகுதா? டெல்லியில முடிவாகுது. இப்ப இந்த சிபிஐக்கு விசாரணைக்கெல்லாம் போறாரு, அதெல்லாம் அதெல்லாமே அதனுடைய தொடர்ச்சி தான். அதனுடைய தொடர்ச்சி தான். ஓகே. டெல்லியை பொறுத்த வரைக்கும் எதையுமே நாசூக்காக தவறு செய்வார்கள், ஆனா தவறு கண்டுபிடிக்க முடியாது. இதுதான் டெல்லி. அப்ப பிஜேபி அரசியல தந்திரமா பண்றாங்கல்ல. 4000 வருஷம் அரசியலுங்க அவங்களுது. 4000 வருஷம் அரசியல், 4 வருஷம் அரசியல். ஆனா தமிழ்நாட்டுல அவங்களால ஜெயிக்க முடியலையே. ஜெயலலிதா பாஜக ஆட்சியை கவிழ்த்த பிறகு கருணாநிதி, திராவிட இயக்கம், பெரியார், அண்ணா அத்தனை பேரும் போய் இப்ப பாஜக ஆட்சியை காப்பாத்தலையா? அப்ப யாருடைய ஆட்சி அது? கருணாநிதி முரசொலி மாறனா வாஜ்பாய்க்கு இடதுபுறம் வலப்புறம் உட்கார்ந்து RSS ஒரு தேசிய இயக்கம், அதெல்லாம் சேருங்க. கருணாநிதி சொன்னாரா இல்லையா? அப்புறம் அப்ப பெரியார், அண்ணா, மணியம்மை, காமன் மினிமம் ப்ரோக்ராம், அதை இப்ப விஜய் அப்படித்தான் சொல்ல போறாரு. கருணாநிதிக்கே காமன் மினிமம் ப்ரோக்ராம் போது எனக்கு மினிமம் காமன் ப்ரோக்ராம் மாற்றி போட்டு கொண்டிதானே. விஜய் இதை சொல்லிக் கொடுக்குற நிறைய ஆள் இருக்கான். யார் இருக்கா? கொக்கோ கோலாவுக்கே பிராண்டட் இருக்காரு அங்க. ஆப்பிள் கம்பெனிக்கே பிராண்டட் அங்க இருக்காரு. இன்டர்நேஷனல் கம்பெனி அதெல்லாம். ஜான் ஆரோக்கிய லோக்கல்ல தானே நீங்க மினிமம் காமன் ப்ரோக்ராம் சொல்லுவீங்க. நான் இன்டர்நேஷனல் ப்ரோக்ராம் காமனா இங்கே வச்சிருக்கேன். அரசியல்ல ஆனா திமுகவுக்கு இது ஒரு அரசியலை கூர்மை தீட்டப்படும் அரசியலா மாறும் சார். எப்படின்னா பிஜேபி எதிர்ப்பு மட்டும் தான் அவங்களுக்கு பெரிய அரசியல். இப்ப விஜயும் பிஜேபி ஆளு பாருங்க, பூனை குட்டி வெளியே வந்துருச்சு, யாருன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னு அடிச்சு தூள் கலப்ப மாட்டாங்க. எவனும் நம்ப மாட்டான். இத 2 இழித்த வாயர்கள் 2 பேர் இருக்காங்க. ஒருவர் தலித்து, ஒருவர் முஸ்லீம், கிறிஸ்துவர். இவர்களுக்கு வேற வழியே இல்லை, போக்கிடம் இல்லை. கரெக்டா சொல்றீங்க. நீங்க கேரளாவில் 15 எம்எல்ஏ முஸ்லீமுக்கு எம்எல்ஏக்களை இதை சொல்லுகிறதா கேரளா ஆட்சி, கம்யூனிஸ்ட் ஆட்சி, காங்கிரஸ் ஆட்சி. யார் வந்தாலும் அங்க யார் இருப்பா? 15 எம்எல்ஏக்கள் ஒரு 3 MP இருப்பாங்க. முஸ்லீம் லீக்கை ராகுல் காந்தி எங்க வந்து ஜெயிக்கிறார்? வயநாடு முஸ்லீம்களை நம்பித்தான் அகில இந்திய அரசியலே நடக்கிறது. வரும்போது பாத்தீங்கன்னா தோல்ல தூக்கி கொண்டாடுறாங்க. ஆனா தமிழ்நாட்டுல முஸ்லிம்ஸ், பட்டியல் சமூகம், தலித் மக்களின் வாக்குகள், கிறிஸ்டியன்ஸ் ஓட்ஸ் எல்லாம் வந்து அது திமுகவுக்கே பேக்கடா போயிடும். அத பத்தி பிஜேபி தான். அத பத்தி இவங்க கவலைப்படல. யாரு? இப்ப என்டிஏ கூட்டணியில் விஜய் போயிட்டா கூட கவலைப்படல. இவருக்கு வர வேண்டிய ஓட்டு வந்துருமா? வந்துரும். அதாவது அரசியலே தெரியாத இளம் வாக்காளர் இருக்கான்ல, அவனுக்கு யாரும் அரசியலே சொல்லி கொடுக்கல. விஜய் தான். ஆமா. இங்க உதயநிதி தான். ஹன்சிகா, நயன்தாரா படம் எடுத்த பிரபலியமா ஆகிறாரு. யாரு? உதயநிதி. தாத்தா, அண்ணாதுரை, கருணாநிதி, சனாதனம் அதெல்லாம் யாரும் சொல்லல. அப்படி வாயை திறந்தா டிஆர் பாட்டு சும்மாரியா கப்பல்லாம் கவுத்துட்டு போயிடுவானுங்க. தம்பி ஏதாவது பேசி என் கப்பல்லாம் ஓடா பண்ணிடுவானுங்க. டீசலே கிடைக்காது, கடலே முங்கி போயிடும். பல கப்பலை வாங்கி விட்டுருக்கேன். வேலூர்ல வருத்தப்பட்டாரு கூட்டத்துல. தம்பி ஏதாவது பேசிடுறாரு, அங்க டெல்லியில நம்ம தம்பியை இப்படி அறிமுகப்படுத்த வேண்டியது இருக்கு. ஹன்சிகா கூட அறிமுகப்படுத்த வேண்டியது. ஒரு கண், ஒரு கண்ணாடி, ஒரு கண்ணாடி.
அறிமுகப்படுத்த வேண்டிய நிலைமையில் இருக்கு. நீங்க பாத்தீங்களா இல்லையா அந்த படம்? நான் பார்க்கல. ஆ. நான் பார்க்கணும் கண்டிப்பா. நீங்க சொன்ன பிறகு நான் கண்டிப்பா என்ன பார்க்கறேன். நீங்க இதுக்கெல்லாம் லாய்க்கு இல்லையா என்னய்யா? ஆ. அப்போ இங்க கொள்கை ரீதியான ஒரு கூட்டமே உருவாக்கப்படவில்லை. சரி சார், ஷீட் ஷேரிங் விஷயத்துல இப்ப கம்மி சீட்ஸா மாறும். அப்படி ஒரு வேளை விஜய் என்டிஏ கூட்டணிக்கு வராருன்னா எடப்பாடி அதிமுக கம்மி சீட்ஸா மாறும். அதை எப்படி மேனேஜ் பண்ண போறாரு அவரு? எடப்பாடி தமிழ்நாட்டில் 100 அமித்ஷாவுக்கு சமம். எடப்பாடி விஜய் நீங்க வர்றன்னு ஒத்துக்கிட்டாருன்னா போதும், எடப்பாடி மொத்தமா குளிப்பாட்டிடுவார். மொத்தமா குளிப்பாட்டிடுவார். ஆமா தம்பி, உனக்கு எவ்வளவு சீட்டு வேணும்? எனக்கு ஒரு 40 சீட்டு வேணும். ஏற்கனவே 90 சீட்டு கேட்டவர். 100 சீட்டா வச்சுக்கங்க, அவ்வளவுதான். 100 சீட்டு வச்சுக்கங்க, இவ்வளவுதான் நமக்கு விஷயம். வச்சுக்க சரிங்கண்ணா. ஒரு சீட்டு என்ன விலை? ஒரு சீட்டு என்ன விலை? ஏதோ போட்டு கொடுங்க. ஒரு சீட்டு என்ன விலை தம்பி வேணும்? ஒரு சீட்டு ஒரு 25 கோடி ரூபா கொடுங்க. சரி 50 சீட்டு தானே, ஐ 2 10 ஐகால் 1 கால், ஒரு 300 கோடி ரூபா இந்தாங்க. அந்த சீட்டு என்கிட்ட கொடுத்துருவோம், நீங்களே வச்சு அமௌண்டா கொடுத்துருவாரு. அமௌண்டா கொடுத்துருவார். சீட்டு நோட்டு சீட்டு. எடப்பாடி ஜெயலலிதா கட்சியவே ஏலம் எடுத்தாள் சசிகலாட்டு இருந்து. அம்மா அவனுக்கு எவ்வளோமா வேணும்? ஒரு 1000 கோடி, அவ்வளோதானே? ஒரு தரம், 2 தரம், 3 தரம், என்ன அது போய் ஞாபகம் வந்துச்சு. இப்படி எடப்பாடி என்ன பண்ணுவார்? விஜய்கிட்ட படப்பட்டி விற்கிற ஆளு தாங்க இவங்க எல்லாமே. சரி, தஞ்சாவூர் எவ்வளவு, தருமபுரி எவ்வளவு, என்எல்சி எவ்வளவு, மெட்ராஸ் எவ்வளவு, செங்கல்பட்டு எவ்வளவு, எல்லாம் ஒரு பொட்டி ஒரு காப்பி 50 கோடி ரூபாய். சரி இந்த 60 கோடி கொடு வச்சு. இப்படி எடப்பாடி என்ன பண்ணுவார்? எந்த பேங்க்ல போடுறது, எங்க சொத்தா வாங்குறது, உங்க பேர்ல வாங்குறதா திரிஷா பேர்ல வாங்குறதா? என்ன தம்பி சொல்லுங்க தம்பி, முடிச்சிருவோம். பேச விட மாட்டாரு எடப்பாடி. யார? விஜயா. என்னடா இப்படி ஒரு ப்ரொடியூசரை பார்த்ததே இல்லையா? ப்ரொடியூசர் அரசியல் ப்ரொடியூசருங்க, தயாரிப்பாளர், அரசியலை தயார் செய்யக்கூடிய ஆளு. நான் இது வரைக்கும் இப்படி ஒரு தயாரிப்பாளர் பார்த்து இவ்வளவு லேட் பண்ணிட்டேயா? ஹாலிவுட்ல 4 படம் எடுத்துட்டு போனேன், சீன் கேலரி வச்சு 4 படம். இந்த இவ்வளவு என்ன ஏடா சொல்லல? ஆதவரிச்சுதா மூதேவி இவ்வளவு ஒரு தயாரிப்பாளரா? பெருந்தன்மையான தயாரிப்பாளர் காமிக்கவே இல்லையா? இப்படி பாருங்க நடக்க போறது, எதிர்காலத்தில் நடக்க போறத என்னுடைய 66 வயது அனுபவத்துல நான் சொல்றேன். ஒரு முன்னாள் முதலமைச்சர் ப்ரொடியூசர், பெரிய அரசியல் தயாரிப்பாளர் சசிகலா விட்டுக்க படம் எடுத்தவர். சசிகலா இன்னைக்கு வரைக்கும் ஒன்றும் படம். ஜெயலலிதாவை 25 ஆண்டு காலம் கட்டுப்பாட்டு வைத்திருந்த சசிகலா ஜெயலலிதா பேர்ல கட்சி இல்லாம எம்ஜிஆர் பேர்ல ஆரம்பிச்சிருக்கு. அப்ப அந்த அம்மா பாருங்க, எங்க தள்ளி இருக்காரு பாருங்க எடப்பாடி. பாருங்க அப்ப எடப்பாடி எவ்வளவு பெரிய விஜய் மட்டும் ஒரு சிட்டிங்ல 2 பேரும் 2 நிமிஷம் உட்கார்ந்தா போதும். எவ்வளவு? 2 நிமிஷம் உட்கார்ந்தா போதும். யாரு? எடப்பாடி ரசிகர் கூட தலைவர் ஆயிருவார் விஜய். இவர் தாங்க நல்லா என்ன விட இவ்வளவு அருமையா நடிக்கிற பார்த்ததே இல்லை. என்னையே தான் எல்லாரும் ரசிப்பாங்க, நான் உங்களை ரசிக்கிறேன். நீங்க தாங்க எப்ப படம் எடுத்தாலும் நீங்க தான் ப்ரொடியூசர். அதாவது இந்திரா காந்தி மரணம், ராஜீவ் காந்தி சூதுவாது இல்லாத அப்பழுக்கற்ற ஒரு மனிதர். யாரு? ராஜீவ் காந்தி. எனக்கு முதல்ல தெரியாது, நிறைய ஈழத்தமிழர்கள் வந்து சொன்னான். ஈழத்தமிழர்கள் நேரம் ராஜீவோடு சந்தித்து பேசிவிட்டு வந்த அத்தனை மனிதர், அவன் மிக அற்புதமான அருமையான மனிதன் ராஜீவ் காந்தி. ராஜீவ் காந்தி ஈழ போராட்டத்தில் துரோகம் பண்ணார் அவரே சொல்றாரு. நான் எனக்கு தெரியல, அதிகாரிகள் சொல்லியது அப்படியே கேட்டேன், தீட்சித்தை போன்ற கயவர்கள் சொல்லியது அப்படியே கேட்டேன், ஜெயவர்தனா சொல்லியது அப்படியே கேட்டேன். நான் நாடு வாங்கி தரேன் பிரபான்னு சொல்லி அனுப்பியவர் அனில் அம்மாவுடைய அப்பா. ராஜீவ் காந்திட்ட ஒரு 5 நிமிஷம் அப்பாயின்மெண்ட். எவ்வளவு? 5 நிமிஷம். அப்ப ஜார்ஜ் இருக்கார், சோனியாவுடைய பிஏ. நீ எல்லாம் வரி ஏய்ப்பாளர், மக்கள் காசை சொல்லி டாடா பிர்லா அம்மா எல்லாம் வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க, உன்னை சேர்த்தே வேண்டான்னு. யார் சொல்றா? ஜார்ஜ், சோனியா பிஏ ஜார்ஜ். அவர் சொல்றாரு ஒரு 5 நிமிஷம் பார்த்தோம். இப்போ எடப்பாடி விஜய் 5 நிமிஷம் 2 நிமிஷம் மீட்டிங் மாதிரி. அமிதாப் பச்சன் போய் உட்காந்துக்கிறார். அமிதாப் பச்சன் தான் சோனியா ராஜீவ் கல்யாணம் நடக்கிற பொழுது மாப்பிள்ளை தோழன். அமிதாப் பச்சன் பம்பாயில் போய் உட்காந்து ஒரு 5 நிமிஷம் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுப்பான். ராஜீவ்ஜி பட்டா ஆத்மி, பெரிய ஆளையா, பெரிய மனுஷன், வயசாலும் வந்து டெய்லி இங்கே வந்து உட்காந்துக்கிறாரு, ஒரு 5 நிமிஷம் பாரு, சரி வர சொல்லு. நேராக போகிறாங்க. போகும்போது ஜார்ஜ் சொல்கிறாப்புல, பல வெளிநாட்டு தூதர்கள் அப்பாயின்மெண்ட் எல்லாம் இருக்கெல்லாம் கெடுத்துறாத தம்பி, எனக்கு ஒரு 5 நிமிஷம் போதும்பா. போறாரு. போன உடனே சொல்கிறார்,
உங்க அம்மா என்கிட்ட ஒரு 100 கோடி ரூபாய் பணம் கொடுத்துட்டு போனாங்க, ஆ, அதை பாதுகாப்பா வச்சிருக்கேன், பூட்டி சூடஞ்சாமரை எல்லாம் போட்டு வச்சிருக்கேன், வண்டு பூச்சி மருந்தெல்லாம் போட்டு வச்சிருக்கேன். அதை கொடுக்கறக்க தாங்க இவ்வளவு தூரம் உங்களை நம்ம முட்டி மோதி பார்க்குற ஒருத்தர் உள்ள விட மாட்டேன்ட்டானுவா. ம், அத்தனை பேரும் தடுத்துட்டாங்க. ஆ, ராஜீவ் அடா இவ்வளவு நல்ல மனுஷனா, 100 கோடி அம்மா கொடுத்த பணம் 100 கோடியை கொடுத்து பத்திரமா கொடுக்குறாரு, ஆ, நீங்க வாங்க போவோம். கொடுத்தாங்களா? சொல்றதை கேளுங்க சார், அதுக்குள்ள அவசரப்பட்டு வர்றீங்க. ஆ, நம்பர் 10 ஜன்பத் ரோட்ல ஆ. சோனியாஜி ஒரு அற்புதமான மனிதரை கூட்டு வர்ற சாப்பாட்டுக்கு, சப்பாத்தி சாப்ஜியெல்லாம் ரெடி பண்ணி வை. பின்னாடி வழியாக போகிறாங்க சாப்பிட்றது. ஜார்ஜ் என்னடா முன்னாடி வழியாக வர பார்த்தா தான் வீட்டுக்கு பின்னாடி போய் சாப்ஜி கீப்ஜியெல்லாம் சாப்பிட்டுட்டு சொன்னார். எவ்வளோ தங்கமான மனுஷன், 100 கோடியை ரிட்டர்ன் பண்ணிட்டாரு. அப்படி ரிட்டர்ன் பண்ணிட்டாரு. முடிஞ்சதா? 100 கோடி கொடுத்தாங்களா? பிரதமர் அலுவலகத்தில் ம், அப்ப பேசி முடித்த பிறகு ம். அம்பானியுடைய ஷேர் அப்பவே 1000 கோடி ரூபாய் கிடைச்சது. ம், விலை ஜாஸ்தி ஆகி போச்சு. அப்போ ம். அந்த அதாவது 100 கோடி அவங்க இந்திரா காந்தி கொடுக்கல, கொடுக்கல, பொய்யே. 100 கோடி கொடுத்தானா பிரைம் மினிஸ்டர் அலுவலகத்தில் யார் பெட்ரோலியம் மினிஸ்டர், யார் இரும்பு உருக்குத்துறை அமைச்சர், ஃபைனான்ஸ் மினிஸ்டர், இந்த லிஸ்ட் பூரா யார் போடுவா? முகேஷ் அம்பானியா? முகேஷ் அம்பானி அவங்க அப்பா. அவங்க அப்பா. ஆமா, திரு பாய் அம்பானி. ம், ஒரு ஜவுளி கடை குமாஸ்தாவா இருந்தவர் இன்னைக்கு 15 லட்சம் கோடி வச்சிருக்காரு. ம். பையன் தான் 150 கோடி இருக்கான் வேற. அவனும் உடம்பு குறைச்சிட்டான் சார். ஆமா. உடம்பு குறைச்சிட்டான், உடம்பு அப்போ குறைச்சிட்டான். ம். இதுதான் அதே கதை தான். விஜயும் எடப்பாடியும் 5 நிமிஷம் சந்திச்சா போதும், ஆ, விஜய் கட்சியை அண்ணாதிமுக அனுப்பிச்சிருவார். எழுதி வச்சுங்க, வரலாறை பாருங்க. ஆனா கட்சி நீங்களே நடத்துங்க. இந்த ஆத ஒரிஜினல் சொன்னபடி கேள்வி, அண்ணன் சொன்னபடி. புஷியா அவர் புஷி அவர் வந்து பாண்டிச்சேரி பக்கம், அதை நீ அதை பார்த்துக்க. ஹைதராபாத் உனக்கு, செகந்திராபாத் உனக்கு. இப்படி நிலைமை வரப்போகுது. எடப்பாடி இட்டுன்னு போ. இல்ல எடப்பாடி வேண்டாம், எடப்பாடி பல பேர் இட்டுட்டு போவார். எடப்பாடி சசிகலாவை இட்டுட்டு போனவர், நடராஜனை இட்டுட்டு வந்து கட்டுட்டு போனவர். அதனால எடப்பாடி சாதாரண நபர் அல்ல. சசிகலா இன்னைக்கு வரைக்கும் எப்படியா முட்டி கட்டி அதிமுக பக்கம் வரல, இந்த கொடி அவுக்கவே இல்லை அந்த கார்ல. நான் தாயா கட்சி ஒருங்கிணைக்க போற இப்படி சொல்லி கடைசியில போய் எங்க ஒருங்கிணைக்கிறார் ஓபிஎஸ். இப்ப சேனி பக்கம் போயிட்டார். இப்ப சசிகலா நீ எந்த பக்கம் போகுது? அதனால விஜய் ஒரு முறை விஜயும் எடப்பாடியும் அமர்ந்து பேசிவிட்டால் எல்லாம் முடிஞ்சது. விஜயுடைய சப்த நாடி ஒடுங்கி போயிடும். அந்த அளவுக்கு விஜய எப்படி கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று அமித்ஷாவுக்கு தெரியாம இருக்கலாம், ஆர்எஸ்எஸ்க்கு தெரியாம இருக்கலாம். யாருக்கு தெரியும்? எடப்பாடிக்கு தெரியும். எடப்பாடிய பல முறை தூது விட்டு பார்த்திருக்காரு. ஆமா. எப்போ அது பிஜேபி வர்றதுக்கு முந்தி. பிஜேபி வராமல் விஜய் வந்து சேர்ந்திருந்தா கம்யூனிஸ்ட் வந்திருப்பாங்க, 2 கம்யூனிஸ்ட் வந்திருக்கும். என்டிஏ கூட்டணியில் அப்ப விஜய் கட்டாயம் 100%. ஏன்னா ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்த கொள்கை தோற்பதா திமுக ஜெயிப்பதா என்பதுதான் இங்க யுத்தமே தவிர இதுல எடப்பாடி விஜய்லாம் யுத்தமே இல்ல. ஓகே. விஜய் எடப்பாடி எல்லாம் ஒரு பொருட்டே இல்ல. அப்ப தமிழ்நாட்டுல ஆர்எஸ்எஸ் ஜெயிக்க போகுது. ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம், பாஜக சித்தாந்தம் விஜயின் மூலம் ஆட்சிக்கு வரப்போகிறது, அதிகாரத்துக்கு வரப்போகிறது. அது வந்த பிறகு எடப்பாடி பாஜக யுத்தம் ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு இன்னொரு அரசியல் இருக்கு. அதுக்கு பிறகு ஆமா, நிதிஷ்குமாரை போல எடப்பாடி மாறுவாரா, ஏக்நாத் சிண்டேயை போல மாறுவாரா, இல்ல எடப்பாடியாக மாறுவாரா என்பதை காலம் தான் முடிவு செய்யும். நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க. என்டிஏ கூட்டணியில் விஜய் சேருவதற்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. அது நடந்தே தீரும்ன்றது உங்களுடைய பார்வை. மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி பாண்டியன். நன்றி, வணக்கம்.